எவையெல்லாம் இன்று அவசியமாகிவிட்டனவோ அவற்றை புறக்கணித்திருப்பதுதான் காயல்பட்டினத்தின் தனித்தன்மை. காவல் நிலையங்கள் இல்லை, திரையரங்குகள் இல்லை, மதுக்கடைகளும் இல்லை. எவையெல்லாம் இந்த சமூகத்தில் அழிந்துவிட்டனவோ அவை காயல்பட்டினத்தில் நிலைத்திருக்கின்றன. இலவச கல்வி, இலவச மருத்துவம், சாதி மத நல்லிணக்கம் போன்ற நல்ல விஷயங்களை விட்டுக் கொடுக்காமல் வாழ்கின்றன. பள்ளிவாசலை ஒட்டி அமைந்திருக்கும் இந்த கட்டடத்தை பள்ளி வட்டம் என்று அழைக்கின்றனர். அரபு மொழியில் மொஹல்லா என்று பெயர். காயல்பட்டினத்தில் காவல் நிலையம் வராததற்கு காரணம் இவைதான். முன்னோர்களின் வாக்குப்படியும் மார்க்க விதிகளின் படியும் குற்றங்கள் அதிகம் நடக்கும் இந்த காலத்தில் காவல் நிலையங்கள் தேவையில்லை என வாழ்கின்றனர். தவறு செய்வதும் சச்சரவுகள் உண்டாவதும் மனித இயல்பு. கட்டுப்பாடுகள் நிறைந்திருந்தாலும் காயல்பட்டினத்திலும் விசாரணைக்கென வழக்குகள் வருகின்றன. பள்ளிவாசலின் தலைமை பீட நிர்வாகிகளின் தலைமையில் மொஹல்லாவில் விசாரணை நடத்தப்பட்டு பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன. கோர்ட்டு கட்சியில் போலீஸ்னு சொல்லி போக மாட்டாங்க. இந்த கூடாரத்துக்கு இந்த பாக்குறீங்க, இந்த கூடாரம் பெரியவங்க சொன்னாங்களே, அந்த கூடாரம் மாதிரி ஒவ்வொரு பள்ளி சுற்றியும் பள்ளி வட்டம், அது அரபு மொழியில மொஹல்லான்னு சொல்லுவாங்க. அந்த வட்டம் தான் அந்த வட்டத்தை அந்த பள்ளி தான் நிர்வகிக்கும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அங்கே கூடி பேசி தீர்த்துடுவாங்க. தனிப்பட்ட சட்டக்காரர்கள் எல்லாம் அங்கே தீர்த்துடுவாங்க. கோர்ட்டுக்கு போக விட மாட்டாங்க. ஊருடைய முன்னேற்ற அபிவிருத்தி விஷயங்களும் கூட திட்டங்கள் கூட அங்கே இந்த மாதிரி இந்த கூடாரங்களெல்லாம் வாக்கப்பட்டு நடக்கும். இப்படி பல வரலாறு சிறப்புமிக்க ஒரு ஊரில் கிராமங்களில் கூட மதுக்கடைகள் வந்துவிட்ட நிலையில் காயல்பட்டினத்தில் மதுவிற்கும் தடை இருக்கிறது. இந்த கட்டுப்பாட்டை இளைஞர்களும் மதித்து வாழ்கின்றனர். இங்கே போலீஸ் ஸ்டேஷன் இல்லை. காயல்பட்டினத்து நகராட்சி எல்லைக்குள் மதுக்கடைகள் எதுவும் இல்லை. இதை ரெண்டும் காயல்பட்டினத்திற்கு ஒரு தலை சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இங்கே எல்லோருமே 100% விழுக்காடு வியாபாரத்தை நம்பி இருக்கின்ற மக்கள். இன்றைய சமூகத்தினரின் மிகப்பெரிய பொழுதுபோக்காக திரைப்படங்கள் இருந்து வருகின்றன. அடுக்குமாடி திரையரங்குகள், மல்டிபிளக்ஸ் மால்களும் ஊருக்கு வந்து கொண்டிருக்க காயல்பட்டினத்தில் ஒரு சுவரொட்டியை கூட காண முடியவில்லை. சினிமா தேர்தல் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கம். மக்கள் பல்வேறு விளையாட்டுகள், இந்த ஊரை பொறுத்த மட்டில் பல்வேறு விளையாட்டுகள் மக்கள் விளையாடக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இந்த ஊரை பொறுத்த மட்டில் பள்ளி மாணவர்களும் மற்றவர்களும் கபடி விளையாடுவது, பேட்மிண்டன் விளையாடுவது, ஃபுட்பால், குறிப்பாக இந்த காயல்பட்டினமே இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழக அளவிலே ஃபுட்பால் என்று சொல்லக்கூடிய இந்த விளையாட்டிலே அவர்கள் ஆர்வம் காட்டி பல்வேறு கப்புகளையும் பல்வேறு மாநில அளவில் கூட இந்த ஊருடைய மக்கள், இந்த ஊருடைய பள்ளி மாணவர்கள் சென்று விளையாடி வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இதுபோன்று பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று கடற்கரைக்கு சென்று அவர்கள் தன்னுடைய பொழுதை போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இங்குள்ளவர்களின் ஒரே பொழுதுபோக்கு விளையாட்டுகள் தான். மாலை நேரத்தை விளையாட்டில் கழிக்கும் பாட்டன் காலத்து வழக்கத்தை பின்பற்றுகின்றனர். இந்த பழக்கத்தால் காயல்பட்டினத்திலிருந்து நிறைய விளையாட்டு வீரர்கள் உருவாகி இருக்கின்றனர். இங்கு நடைபெறும் கால்பந்து போட்டி மிக பிரபலம். காயல் கோப்பை என்ற பெயரில் நடைபெறும் போட்டிகள் ஆண்டிற்கு ஒரு முறை நடத்தப்பட்டு தமிழகம் முழுவதும் இருந்து அணிகள் பங்கேற்கின்றன. இப்போ பிஇ பண்ணிருக்கோம். அதே மாதிரி பசங்க எல்லாமே நாங்கள் எல்லாமே மேக்ஸிமம் கேம் ஃபுட்பால் தான். ஃபுட்பால் தான் மெயின் போச்சு. மற்ற கேமோட ஃபுட்பால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கூட. பசங்க கூட நிறைய பேர் ஸ்டேட்டு நேஷனல் லெவலும் நினைக்கிறாங்க. இப்போ கூட எங்கள் கிளப்பில் 2 பேர் ஸ்டேட் பேங்க் இது மாதிரி ஆகிருக்காங்க, இந்தியன் பேங்க் ஆகிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக காய்களாவது எங்கள் பிளேயர் கோவாவில் நாட்டிருக்காரு. ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் நல்லா வருவாங்க. மேக்ஸிமம் ஃபுட்பாலை தேவை மற்ற கேமுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. தென் அங்கே படிக்கிற பசங்க எல்லாமே சினிமா ஹால் இருக்கிறதுனால ஃபுட்பால் தான் மேலே தான் வருவாங்க. இங்கே
இந்தியாவிலே ஒரு 10-11 ஸ்டேட்டில் தான் ஆல் இந்தியா ரவுண்ட் நடக்குது. அதே மாதிரி இந்த ஊர்லேயும் ஆல் இந்தியா ரவுண்ட் நடக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஆல் இந்தியா லெவல் ரவுண்ட் நடக்குது, அதுவும் 45 இயர்ஸ் நடத்துனாங்க, சாதனை எதுவுமே கிடையாது. இந்தியாவோட எல்லா ஸ்டேட்லேயும் வராங்க, கொல்கத்தா, பாம்பே எல்லா ஸ்டேட்லேயும் ஆல் இந்தியா ஆடுறாங்க. அது ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. We are proud to be a Palaipatnam football player. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் மேக்ஸிமம் பிளேயர்ஸ் எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெயின் பண்ண மாதிரி வருவாங்க. நிறைய இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் அங்கே வந்து ட்ரைனிங் கோச்சிங் இருக்காங்க. கால்பந்து போட்டிகளைப் போலவே ஊரின் பெயர் சொல்லும் இன்னொரு சிறப்பு காயல்பட்டினத்தின் உணவு. பிரியாணியும் பரோட்டாவும் இங்கு போல் வேறெங்கும் கிடைப்பதில்லை என்பதால் அதை சுவைப்பதற்கென்றே இந்த ஊருக்கு வருகை தருகின்றனர் பலரும். காயல்பட்டினம் பிரியாணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். பக்கத்து ஊராக இருக்கவங்க எல்லாத்துலேயும் வருவாங்க. ஏன்னா இதில் சிறப்பு என்னன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மற்றபடி நெய்ச்சோறு, கலரிக்கறி, பருப்பு கத்திரிக்காய் இதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா டேஸ்ட்டு தான் முக்கிய காரணம். இதெல்லாம் பக்கத்து ஊரில் இதெல்லாம் வருவாங்க, வந்து சாப்பிட்றாங்க. புரோட்டா, சுக்கா இதெல்லாம் ஸ்பெஷலாக நல்லா இருக்கும். முக்கியமாக டேஸ்ட்டு தான் முக்கியம். காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். அந்த நம்பிக்கையில் வருவாங்க. வைத்தூர் மஹால் என்று அழைக்கப்படும் இது ஏழை எளியோருக்கு உதவுவதற்கென்றே உருவாக்கப்பட்ட இடம். ஊரில் உள்ள அத்தனை பேரும் தங்கள் வசதிக்கேற்ப பணத்தை இதில் செலுத்துவார்கள். மொத்தமாக சேரும் இந்த பணம் தேவைப்படுவோருக்கு வட்டியில்லாத கடனாகவும் உதவி தொகையாகவும் வழங்கப்படுகிறது. இஸ்லாம் என்பது வட்டியை மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒன்று. எந்த அளவுக்கு சொன்னால் அது நெருப்பை சாப்பிடக்கூடியது என்ற அளவிற்கு மிக கடினமான வார்த்தைகளை சொல்லியிருப்பதோடு மட்டுமல்லாமல், யார் வட்டியை வாங்குகிறார்களோ அவர்கள் இறைவனோடு போர் செய்து கொள்ளட்டும் என்ற ஒரு பிரகடனத்தையும் இறைவன் வழங்கியிருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட வட்டியிலே நம்முடைய மக்கள் மூழ்கிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த ஊரிலே வாழக்கூடிய மக்கள் பைத்துமால் என்பதை உருவாக்கி இருக்கிறார்கள். பைத்துமால் எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால், செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களிடத்திலே அதிகமாக இருக்கக்கூடிய பணத்தை முன்பணமாக கடனாக அந்த பைத்துல் மாலுக்கு வழங்குகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் சாதாரணமான மக்களாக இருக்கக்கூடியவர்கள் மாதம் மாதம் சந்தா என்ற அடிப்படையிலே வெறும் 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய் என்று அவர்களுடைய ஏழ்மைக்கு தக்கவாறு அந்த பைத்துல் மாலுக்கு மாதம் மாதம் செலுத்தி வருகிறார்கள். இந்த பணங்களை கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஏழை எளியவர்கள், தேவையுள்ளவர்கள் தொழில் செய்வதற்காக வேண்டி அல்லது நோய் நொடியினால் இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி அந்த பணங்களை அவர்கள் கடனாக கொடுக்கிறார்கள். அல்லது உதவியாக வழங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நிலையிலும் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஏற்பாடுகளை இந்த பைத்துல் மால் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவரின் சுமையை எல்லோரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது மார்க்கம் போதிக்கும் வாழ்வியல் தத்துவம். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனியாக இயங்கும் பாடசாலைகளும் பள்ளிவாசலால் நடத்தப்படும் KMD மருத்துவமனையும் இலவசமாக இயங்குகின்றன. வேறெங்கும் காண முடியாத மற்றொரு சிறப்பு ஆண்கள் புகுந்த வீட்டில் வாழும் வழக்கம். அதற்கான காரணம் மிக உருக்கமானது.